எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோ போடல. அது ஒரு பர்சனல் இஷ்யூனால நம்ம போடாமல் இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டாபிக் பற்றி நான் சொல்ல போகிறேன். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டும் வந்து ஏடிஜி டோல எல்லாம் எடுக்கலாம், டேக்ஸ் எக்ஸம்ஷன் அவங்களும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படி சொன்னதுனால நிறைய ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் வந்து ஆல்ரெடி எடுத்தவங்க புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறவங்க சில டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க. என்ன மாதிரி நான் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணணும், நான் புதுசாக வந்து ஒரு டெம்பிள்க்கோ இல்லை சர்ச்சுக்கோ, அது இந்து டெம்பிள்க்கோ சர்ச்சுக்கோ இல்லை மாஸ்க்கோ நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து என்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களோட எல்லாரோட கேள்வியாக இருக்குது. ஸோ அந்த கேள்விக்கு உண்டான பதிலை வந்து நான் சொல்லலாம்னு இருக்கேன் இப்போ. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நான் வந்து மேலே காட்டில் வந்து நான் லிங்க்கை நான் பின் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நீங்கள் வந்து ஒரு ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் நீங்கள் பதிவு பண்ணணும். இப்போ என்ன மாதிரி நீங்கள் பண்ணலாம், அதாவது ஒரு டெம்பிள் இருக்குது, இல்லை சர்ச் இருக்குது, இல்லை ஒரு மாஸ்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஃபார்மேஷன் பண்ண போகிறீங்கன்னா என்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ண வேண்டியது. அது பழைய கோவிலில் உங்களோட பூர்வீக கோயிலாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பழைய கோயிலை வந்து புதுப்பிச்சு நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கலாம், அது ஒரு ட்ரஸ்ட்டோ ஒரு சொசைட்டி மாதிரி ஃபார்மேஷன் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் வரும். ஸோ இது என்ன மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு கேள்வியாக இருக்குது. அதாவது இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்று ட்ரஸ்ட்டு இல்லை சொசைட்டி, இந்த ரெண்டுலேயுமே பதிவு பண்ணுற ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த 2 ரெஜிஸ்ட்ரேஷனில் எதை நம்ம பண்ணால் பெட்டராக இருக்கும் ஆப்ஷன். ஸோ எது பண்ணால் வேலிடான ஒரு அசட்டாக நம்ம சேமிக்க முடியும் நம்மளோட டெம்பிளை அப்படின்றது ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ டெம்பிள் ட்ரஸ்ட்டுன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் ஆக்டில் போட்டிருப்பாங்க, 1882 போட்டிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 1860 சொசைட்டி ஆக்டில் பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ட்ரஸ்டாக நான் பதிவு பண்ண நல்லதா, இல்லை சொசைட்டியாக பதிவு பண்ண நல்லதா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே நான் இப்போ வரப்போகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கீங்க, இல்லை உங்களோட பூர்வீக ஒரு கோவிலாக இருக்குது, அந்த கோவிலோட சொத்தை நீங்கள் காப்பாற்றணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் ஒரு அசட்டை வந்து நீங்கள் சேஃப்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட கோவில் சொத்து பூர்வீக சொத்து ஒரு குடும்ப சொத்தாக இருக்குது, அந்த அசட்டை வந்து நீங்கள் வந்து சேஃப்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ப்ளஸ் அது வந்து மேலும் மேலும் நீங்கள் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கி டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ட்ரஸ்ட் ஆக்டில் 1882 ஆக்டில் நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் கம் சேரிட்டபிள் இன்னொரு ஆக்டும் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக சேரிட்டபிள் ஆக்டிவிட்டியாக பண்ணுறதுக்கு பதிலாக ரிலீஜியஸ் கம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டாக, அதாவது ஒரு ட்ரஸ்ட் ஆக்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து உங்களோட டெம்பிளை நீங்கள் பதிவு பண்ணலாம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்னா என்னென்ன பண்ணணுன்றது. ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, நீங்கள் அந்த லேண்டுக்கு ஏதாச்சும் டேக்ஸ் கட்டியிருப்பீங்க, லேண்டோட டாக்குமெண்ட் வச்சுருப்பீங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ப்ராப்பர்ட்டி கட்டினதா வாட்டர் டேக்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி டேக்ஸ் ரிசிப்ட்ஸு, எலக்ட்ரிசிட்டி பில்லு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ட்ரஸ்டிஸு, மேனேஜிங் ட்ரஸ்டி, அதாவது ஒரு பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரஸ்டர் 3 பேரை நீங்கள் போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் நிறைய மெம்பர்ஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க, அவங்களோட கேஒய்சிஸு. அதுக்கப்புறம் உங்களோட பைலா, அதாவது உங்களோட ட்ரஸ்டோட டீடு. இது எல்லாமே நீங்கள் ஃப்ரேம் பண்ணி அது உள்ள என்னென்ன நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறீங்க, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்க போறீங்க, யாருக்கு என்ன அத்தாரிட்டி கொடுக்க போறீங்கன்றது கம்ப்ளீட் செட் ஆஃப் ஒரு டீடாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த நடைமுறையில் வந்து பப்ளிக்கு நீங்கள் கொண்டு வரும்போது அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும்னா லோக்கலில் பர்மிஷன் வாங்கணும். ஒரு கூட்டமாக கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு பூஜை செய்கிறதா இருக்கட்டும், நீங்கள் ஒரு குரூப் குரூப் ஆஃப் பீப்புளை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணுறது, நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடத்துறது, ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி ஈவெண்ட் நடத்துறீங்க, ஒரு லவுட் ஸ்பீக்கர் வைக்கிறீங்க, இதுக்கெல்லாமே நம்ம செப்பரேட் நம்ம பெர்மிஷன் வாங்கணும். ஒரு என்ஓசி மாதிரி ஒரு லோக்கலில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கூட நீங்கள் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஈவெண்ட் நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் வாங்கிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை பண்ணணும். ஸோ ஒரு கோயிலை நீங்கள் பதிவு பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா இது லோக்கலில் நீங்கள் அறிவிச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நாளைக்குன்னா யாருக்குமே எந்த இடையூறும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நடத்துறதுக்கு உண்டான ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இது நான் சொன்னது வந்து உங்களோட இண்டிவிஜுவல் பர்சன் அந்த அசட்டு, அதாவது அந்த கோவில் இருக்குது, கோவிலை சார்ந்து இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், லேண்டு, கோவிலில் ஏதாச்சும் நீங்கள் சொல்லு வேறு ஏதாச்சும் கேஷாக கூட வச்சுருக்கலாம். நீங்கள் ப்ரீவியஸாக வந்து அவங்க கேஷாக வச்சுருந்துருப்பாங்க, இந்த கோவிலுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைப்பாங்க கோவில் ஆக்டுக்குள்ள. ஸோ அப்படியேப்பட்டவங்க வந்து இந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி அது எல்லாமே வந்து கோவிலுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் அதை சேஃப்டிப்படுத்தி நீங்கள் தான் ஓனர்ஷிப்னு சொல்லி நீங்கள் கிளைம் பண்ணுவீங்க. ஸோ அப்படியே வந்து இன்னொரு சைடு சொசைட்டி ஆக்டில் நம்ம பதிவு பண்ண போகிறோம். சொசைட்டி ஆக்டில் பதிவு பண்ணுறவங்க யாரும் மோஸ்ட்டாக பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக, அதாவது குரூப் ஆஃப் கம்யூனிட்டி ஒரு ஃபார்மேஷன் பண்ணுறாங்க. அதாவது ஒரே ஃபேமிலி செக்டரில் வராங்க, டிஃப்ரெண்டான பர்சன்ஸ், அதாவது ஒரு வில்லேஜில் இருக்காங்க, இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க, இல்லை வேறு ஏதோ பொசிஷனில் இருக்காங்க, அவங்க வந்து அவங்கள சார்ந்து ஃபர்ஸ்ட் ஒரு 7 பேர் நியமிப்பாங்க.
மினிமம் நான் சொல்றது வந்து 7 பேர். 7 பேரை போட்டு ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த 7 பேருமே பார்த்தீங்கன்னா வேற வேற பர்சன்ஸ், அதாவது இன்டர் ரிலேஷன் இல்லாம வேற வேற பர்சன்ஸா போட்டு ஒரு கம்யூனிட்டி ஃபார்மேஷன் பண்ணுவாங்க. கம்யூனிட்டி ஃபார்மேஷன் பண்ணி அவங்களுக்கு கீழே வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து அதில் மென்ஷன் பண்ணணும். அதாவது ஒரு கோவில் நீங்க பதிவு பண்ண போறீங்க அப்படின்னும் போது இது வந்து ஒரு பப்ளிக்காக நீங்க பண்ணும்போது பப்ளிக்கோட ஃபுல் மோட்டிவ், அதாவது பப்ளிக் உண்டான ஒரு பொதுநல சேவை நோக்கத்துல பண்ணி அதை கம்யூனிட்டியை பில்ட் பண்ற ஒரு நோக்கத்துல பண்ணிட்டு அதுக்கு கீழே நிறைய மெம்பர்ஸ், ட்ரஸ்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேரை போட்டு ஒரு பொறுப்புல போட்டு அந்த முழுக்க முழுக்க அந்த கோவிலோட மேம்பாட்டுக்காக அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணி அந்த எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இப்போ ஒரு வில்லேஜ் இருக்கு, அந்த வில்லேஜில் ஒரு கோவில் ஒன்று கட்டுறாங்க. அந்த கோவில் யாருக்காக கட்டுவாங்க? அங்க இருக்கிற மக்களுக்காக, அந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்காக. அப்போ அந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்காக கட்டும் போது என்ன செய்வாங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கம்யூனிட்டி பில்ட் பண்ணுவாங்க. அந்த கம்யூனிட்டி ஃபுல்லா பில்ட் பண்ணிட்டு அது வந்து பொதுவா இருக்கும், பொது சொத்தா இருக்கும். இண்டிவிஜுவலோட அசட்டா சேர்க்காம பொது சொத்து, கிராமத்தோட சொத்து. அதான் கிராமத்துக்கு உண்டான டாக்குமெண்டா ப்ரிப்பேர் பண்ணி அது எல்லாருக்குமே, அதாவது இன்னைக்கு இவர் வந்து பிரசிடண்டா இருப்பார், செக்ரட்டரியா இருப்பார், ட்ரெஷரா இருப்பார். நாளைக்கு அந்த போர்ட் ஆஃப் மீட்டிங் ஒன்று போட்டுட்டு அந்த போர்ட் ஆஃப் மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து வேற ஆட்களை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு எலெக்ஷன் மாதிரி வைப்பாங்க. அதாவது நிறைய கிராமத்துல நீங்க பார்க்கலாம். ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னா அந்த கிராமத்துல வந்து ஒரு கோவிலை வந்து அது கோவிலோ அதாவது ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தா இருக்கட்டும் அவங்களுக்குள்ள தீர்மானிச்சு ஒரு எலெக்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. எலெக்ஷன் மாதிரி கண்டக்ட் ஒரு 500 பேர் இருக்காங்க, ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி இவர் தான் நம்ம ஊர் தலைவர் அந்த மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த கோவில் நீங்க ரிலீஜியஸ் ஆக்ட்ல நீங்க பண்ணும்போது அந்த வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறலாம், இல்லைன்னா ஒரு ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு நீங்க மாற்றலாம். ஸோ அவங்களோட இதுக்கு ஏத்தாப்புல, அட்வான்டேஜ்க்கு ஏத்தாப்புல அவங்க ஒன்று ஒன்றா மாற்றிக்கிட்டே வருவாங்க. ஸோ இது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு இவர் இருப்பாரு, நாளைக்கு வேற ஒருத்தர் அந்த பொசிஷனுக்கு வருவார், அப்படின்னு தொடர்ந்துக்கிட்டே போகும். இது வந்து ஃபிக்ஸடா ஒரு ஆளுன்னு இருக்க மாட்டாங்க. இப்போ ட்ரஸ்ட் அப்படியே ட்ரஸ்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு வாட்டி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா லைஃப் டைம் அதே தான். அதுக்கப்புறம் நீங்கள் அமெண்ட்மெண்ட் போடணும்னு நினச்சிங்கன்னா போடலாம். அதாவது இப்போ நான் இருக்கேன், இப்போ எனக்கு கீழே வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வரப்போகுது, இப்போ என்னால் முடியல, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு இவர் தான் பார்த்துக்க போறாரு இனிமேல் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிடலாம். அந்த அசெட்டை அப்படியே அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த சொசைட்டின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இது பொது சொத்தாக இருக்கிற பட்சத்தில் இது வந்து பப்ளிக், அதாவது இது யார் வேணா அதுல இருந்து போட்டியிடலாம். போட்டியிட்டு அந்த போர்ட் மெம்பர்ஸ் முடிவு பண்றதும், அதாவது பைலால என்ன பண்றோமோ அதுதான். பைலால வந்து போர்ட் மெம்பர்ஸ் முடிவு பண்றதா முடிவுன்னா அதுதான் முடிவு. இல்ல இது ஒரு எலெக்ஷன் மாதிரி நாங்கள் கண்டக்ட் பண்ண போறோம்னா அதுதான் முடிவு. எலெக்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணி இவர் தான் தலைவராக வரணும், இவர் தான் செயலாளர், பொருளாளர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டெசிக்னேஷனை கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ட்ரஸ்ட்டுக்கும் சொசைட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சொசைட்டி வந்து நம்ம வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு பப்ளிக்கோட அந்த டெவலப்மெண்ட்டுக்காக பண்றது. ட்ரஸ்ட் வந்து பப்ளிக்காகவும் நம்ம பண்ணலாம், ப்ளஸ் இந்த அசட்ஸை சேமிக்கிறதுக்காகவும் நம்ம பாதுகாக்கிறதுக்காகவும் ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டோ, அதாவது எப்படின்னா நீங்கள் ஒரு டெம்பிள் ட்ரஸ்ட்டோ, அதாவது ஒரு இந்து டெம்பிள் ட்ரஸ்ட்டோ இல்லை ஒரு சர்ச்சோ மாஸ்கோ நீங்கள் ஏதோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல இந்த 2 டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா எது பண்ணால் கரெக்டுன்றது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ட்ரஸ்ட்டா சொசைட்டியா ஏதற்கு எங்களுக்கு இருக்கு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 8ல கூட பதிவு பண்ணுவாங்க, கம்பெனி ஆக்டில் கூட பதிவு பண்ணுறாங்க 2 டேரக்டரை போட்டு. ஸோ அதுக்கும் இன்னொரு ஸ்டெப் இருக்கு. ஸோ இது பேசிக், இது 2 தான் பேசிக். இன்னும் அட்வான்ஸாக போகணும்னு நினைக்கிறவங்க செக்ஷன் 8ல போயிட்டு அதுவுமே இயர்லி ஃபைலிங்ஸ் இருக்கு. சொசைட்டிக்குமே இயர்லி ஃபைலிங்ஸ் நீங்கள் பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ரெனுவல் பண்ணிகிட்டே வந்துட்டு தான் சொசைட்டி. ஸோ இதில் வந்து நீங்கள் சொசைட்டி ட்ரஸ்ட் 2த்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலீஜியஸ் கம் சேரிட்டபிள்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அதுக்குண்டான அப்ஜெக்டிவ்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து தாராளமாக ATG டோல் எக்ஸம்ஷன் எடுத்து ஃபண்ட்ஸ் நீங்கள் டொனேஷன்லாம் நீங்கள் வாங்கலாம். ஸோ இதுதான் இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு ரிலீஜியஸ் பேஸ்டாக நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டோ சொசைட்டி ஆரம்பிக்கிறோம்னா இதுதான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குற ஒரு ஐடியா. இந்த ஐடியா பேஸ் பண்ணி இனிமேல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தால் நம்ம நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணி தரோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ATG டோல், CSR, நிதி ஆயோக், மற்றபடி GST ரேஷன் எதுவாக இருந்தாலும் இந்த ட்ரஸ்ட் கம்பெனி சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலுமே நம்ம இந்த லீகல் கைடன்ஸும் தரோம். இந்த மாதிரி சர்வீசஸும் நம்ம பண்ணித்தரோம். பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எந்த டவுட்டாக இருந்தாலும், என்ன ஒரு இன்கம் டேக்ஸில் நோட்டீஸ் வந்தாலும் சரி, உங்களோட ATG டோல்லையே வந்து ப்ரொவிஷனல் இருந்து ஃபைனல் கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதுக்குமே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் பெஸ்ட் ப்ரைஸில். நான் என் நம்பருக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.